Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இன்டர்நெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அன்றாட சூழ்நிலையில் இன்டர்நெட் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இன்டர்நெட் இப்போ மொபைல் மூலியமாக யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் மூலியமாக யூஸ் பண்ணுறாங்க, டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நிறையா சாதனங்கள் மூலியமாக இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்டர்நெட் நமக்கு எப்படி நமக்கு கிடைக்கப்பெறுது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இது தான். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி பாருங்கள், இப்போ இன்டர்நெட்டை நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இன்டர்நெட் நம்ம ஐஎஸ்பி ப்ரொவைடர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ரைட்? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுக்கு ஃபுல் மீனிங் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இது ஏர்டெல்லாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா நம்ம ப்ரொவைடர்ஸ்லேருந்து நம்ம இன்டர்நெட் நம்ம எடுக்கிறோம், ரைட்? இப்போ அந்த ப்ரொவைடர்ஸ்லேருந்து நம்ம இன்டர்நெட் எடுக்கிற நேரம் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ் இருக்குது. இது சி லெவல் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் தான் நான் கொடுத்துருக்கேன். 192.0.0.0, ரைட்? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான ரேஞ்சஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்சஸ் கொடுப்பாங்க, ரைட்? இப்போ நம்ம ஏர்டெல்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். இப்போ நான் ஏர்டெல்னு சொல்லி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ ஏர்டெலுக்கு நான் கொடுத்துருக்கேன் 192.168.0.0. இதுதான் இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சு தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது இன்னொரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா மொபிட்டல்னு வைங்களேன், ரெண்டாவது நெட்வொர்க். இந்த மொபிட்டல்ன்ற நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா 192.169.0.0. இது நான் எடுத்துக்கிறேன் மொபிட்டல்னு சொல்லி, ரைட்? இப்போ நான் ஒரே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இதே மாதிரி தான் மற்ற எக்ஸாம்பிள்லாம் போக போகுது. இப்போ மொபிட்டலுக்கான ரேஞ்சை நான் கொடுத்துருக்கேன், என்னது 192.168.0.0, ரைட்? இந்த ரேஞ்சில் பாருங்கள். இப்போ இந்த ரேஞ்சை ஒருத்தர் உங்கள்கிட்ட வாங்கினார், ரைட்? இப்போ வாங்குறாரு. இவர் ஜே கம்ப்யூட்டர்ஸ். இப்போ அந்த ஜே கம்ப்யூட்டர்ஸ்ன்றவருக்கு இதுதான் ஜே கம்ப்யூட்டர்ஸ். இவருக்கான ரேஞ்ச் இங்கே வருது, ரைட்? இதே மாதிரி இன்னொருத்தரும் வாங்குறாரு. இவர்கிட்ட ஏர்டெல்கிட்ட என்ன வாங்குறாரு? இன்டர்நெட் வாங்குறாரு, என் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வர ஐபி அட்ரஸ் பாருங்கள் 192.68.2 போகுது. அதே மாதிரி ஜி கம்ப்யூட்டர்ஸும் வாங்குறாரு, அவருக்கான ரேஞ்ச் 3 ரேஞ்சில் போகுது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் அவங்க வச்சுக்கிடுவாங்க. அவங்க என்னது உங்களுக்கு இன்டர்நெட் ஐஎஸ்பி சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்நெட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற நேரம். அதாவது இது ஏர்டெல் மூலியமாக. அதே மாதிரி தான் அவங்களுக்கு இது மொபிட்டல் மூலியமாக ஒர்க் பண்ண போகுது. அதாவது இது டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஜே கம்ப்யூட்டர்ஸ்க்கு 1 ரேஞ்சில் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா என் கம்ப்யூட்டர்ஸ்க்கு 2 ரேஞ்ச், அதாவது ஜி கம்ப்யூட்டர்ஸ் 3 ரேஞ்ச், இந்த மாதிரி கொடுக்குறாங்க இன்டர்நெட், ரைட்? இப்போ ஜே கம்ப்யூட்டர்ஸ்க்கு பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது, மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது, டெல்லியில் ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஐஎஸ்பி ப்ரொவைடர்கிட்டருந்து ஜே கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட்டை வாங்கி இந்த அவ்வளோ பிரான்ச்சுக்கு கொடுக்க போகிறாங்க. கொடுக்குற நேரம் அவங்க கொடுக்குற ரேஞ்ச் இப்படி கொடுக்குறாங்க. இவங்களோட ரேஞ்ச் என்ன? 192.68.1 ரேஞ்ச். 1 ரேஞ்சிலேருந்து இப்போ 10. இப்போ இதுக்கு 10 ரேஞ்ச் கொடுக்குறாங்க. மதுரையில் உள்ளவங்களுக்கு இந்த ரேஞ்ச் 64. இதுக்கு டெல்லியில் 192. இந்த மாதிரி ரேஞ்சஸ்குள்ளே கொடுத்துக்குறாங்க, ரைட்? இந்த மாதிரி தாங்க இன்டர்நெட் கன்ஃபிகர் பண்ணுறது, ரைட்? இப்போ இதுவில் டீப்பாக செய்யணும் பார்க்கணும்னா இதுக்கு உண்மையான நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கணும்னா இந்த சிசிஎன்ஏ மாதிரி கோர்சஸில் இதை இன்னும் டீப்பாக அவங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. நார்மலாக இதுதான் பேசிக்காக இப்படி தான் ஒரு இன்டர்நெட் ஒரு அல்கோரிதம் ஒர்க் பண்ணுறது. இன்டர்நெட் அல்கோரிதம், ரைட்? நெட்வொர்க் த்ரூ நெட்வொர்க், இப்படி தான் நெட்வொர்க் பண்ணப்பட்டிருக்கு இன்டர்நெட், ரைட்? இப்போ மதுரையிலேருந்து இப்போ ஜே கம்ப்யூட்டர்ஸ் சென்னைக்கு கொடுக்குறாங்க, அவங்களோட பிரான்ச் மதுரைக்கு கொடுக்குறாங்க. இதிலேருந்து இது, ரைட்? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு யூனிவர்சிட்டிஸில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு, சென்னை, மதுரை, டெல்லி, பொம்பாய் அப்படின்னு. அப்போ நீங்கள் நிறையா பிரான்ச்சஸில் நீங்கள் இந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற பிரான்ச்சில் போய் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. சென்னையில் போய்ட்டு இந்த பிரான்ச்சில் நீங்கள் வேறு பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த பிரான்ச்சில் உங்களுக்கு இருக்கும். அது இந்த மாதிரி தான் உங்களுக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க. நெட்வொர்க் த்ரூ உங்களுக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நெட் த்ரூ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணி லிங்க் பண்ணியிருப்பாங்க, ரைட்? இப்போ இதுக்குள்ளேயும் பாருங்கள் ஒரு இது ஒன்று போகுது பாருங்கள். இது சென்னை. இப்போ இவர் ஐஎஸ்பி ப்ரொவைடர் இன்டர்நெட் ஜே கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி அவங்களோட பிரான்ச்சஸுக்கு கொடுத்துட்டு இப்போ சென்னை பிரான்ச்லேயும் பாருங்கள் லேப்ஸ் இருக்குது. லேப் 1, லேப் 2, லேப் 3, லேப் 4ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் லேப்ஸ் இருக்குது. அந்த லேப்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுற நேரமும் பாருங்கள் இந்த ரேஞ்சை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க 1.62.
இந்த மாதிரி ஒரு ரேஞ்சஸ்க்கு வந்து அவங்க கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி தான் நமக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து முக்கியமான விஷயம் இல்லை என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஐஎஸ்பி ப்ரொவைடர்ன்றது எல்லாம் கேள்வி பண்ணி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்ககிட்ட இருந்து தான் நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம லேபில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிரான்ச் த்ரூ கனெக்ட் பண்ணி வருது. ஆனால் நம்ம பிரான்ச் யார்கிட்ட வாங்குகிறோம், ஐஎஸ்பி ப்ரொவைடர்கிட்ட வாங்குறது. ஐஎஸ்பி ப்ரொவைடர்னா உதாரணம் யார், மொபிட்டலாக இருக்கலாம், ஏர்டெல்லாக இருக்கலாம், எனி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம். ரைட். இப்போ இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார்கிட்ட இன்டர்நெட்டை வாங்குது, இது நம்மளுக்கான முக்கியமான விஷயம். யார்கிட்ட வாங்குது, ஆப்னிக்னு சொல்லி ஒரு கம்பெனிகிட்டேருந்து வாங்குது. ரைட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆப்னிக் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கேட்பாங்க சில கேள்விகள். இந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர்ஸ் வந்து யார்கிட்ட இன்டர்நெட் வந்து வாங்குதுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் ஆப்னிக்னு ஒரு கம்பெனிகிட்டேருந்து வாங்குது. இதுதான் மெயினான விஷயம். இவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இன்டர்நெட். ரைட். இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து ஆப்னிக் வந்து யார்கிட்ட வாங்குது, எங்கேருந்து வாங்குதுன்னா இந்த IANAன்ற கம்பெனிகிட்டேருந்து வாங்குது. ரைட். இப்படி தான் அவங்களுக்கான இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது. ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. இதை வந்து நான் வந்து டீட்டெயிலிங்காக விளங்கப்படுத்துகிறேன்னா நீங்கள் நெட்வொர்க்கிங் வந்து நம்ம CCNA மாதிரி ஒரு கோர்சஸ் மூலியமாக தான் இது டீட்டெயிலிங்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போக முடியும். இதில் உள்ள ஐபி அட்ரஸ் ரேஞ்செல்லாம் இப்போ உங்கள்கிட்ட வந்து தலையில் போட்டோன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகிரும். நான் ஐபி அட்ரஸுக்குன்னு வந்து கிளாஸஸ் வந்து நான் வந்து என் வர்ற டியூட்டோரியல்ஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு போவேன். அதில் உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து ஐடென்டிஃபை கொள்ளிக்கொள்ள முடியும். அதனால இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்செல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ண போகலை. ஒன்லி நான் இந்த போர்ட்ஸ் வந்து மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 1 2 போகுது ரேஞ்சஸ் மட்டும்தான். இதை வந்து நம்மளோட இனி வார வீடியோஸில் வந்து ஐபி அட்ரஸ் சம்மந்தமாக நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன், எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.